எல்லையற்ற இந்த பிரபஞ்சமும் எண்ணிலடங்காத நட்சத்திர கூட்டங்களும் எப்படி தோன்றியது? எல்லாம் இந்த பிரபஞ்ச வழி முழுவதுமே ஏதுமற்ற அணுக்கள் மட்டுமே நிறைந்த ஒரு பிரதேசமாக இருந்தது, பகுதியாக இருந்தது. ஹைட்ரஜன் அணுக்கள், ஈதர் அணுக்கள், இதில் இருந்து தோன்றியது என்று சொல்லி சொன்னார். அது ஐரோப்பாவிலே பிஷப்புகள் இருந்து இவர் வரைக்கும் கேட்டாங்க, போப் வரைக்கும். அணுக்களால் நிறைந்தது இந்த உலகம் என்றால் இதற்கான ஒரு ஆரம்ப அணு, உண்டிவிட்ட ஒரு கடவுள் அணு இருக்கணுமா இல்லையா? அதான் கடவுள்னு சொல்லிக்கிறான். விஞ்ஞானிகள் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு கடைசியா தோண்டி கிண்டி கடவுளுக்கு வள்ளுவனை கண்டுபிடிச்சு இதாண்டா உலகத்தின் ஆரம்ப அணு இதுதான். 2 வருஷத்துக்கு கடவுளமா பேசிட்டு இருந்தாங்க, பார்த்திருக்கேன். கடவுளுக்கு கண்டுபிடிக்க ஆரம்ப அணு. இப்போ இந்த பிரபஞ்ச வெளியில் அணுக்களின் சேர்மானத்தால் அது பஞ்சீர் பொதிகளாக மாறியது. இயற்கையின் பரிணாமத்தில் ஹீலியம் என்கிற வாயு தோன்றி அந்த பஞ்சு பொதியை நெருப்பு பற்றி எரிந்து எரிய எரிய அவையெல்லாம் சுழல ஆரம்பித்தன. மனுஷ விஞ்ஞானி ராபர்ட் ஜேம்ஸ் சொல்றானா, 2000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்திருக்கிறது சொல்லணும். இந்த நிகழ்வு இந்த பூமியின் நட்சத்திர கூட்டங்களில், எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் நீங்க பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு குடும்பமாக இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து தெரியும், லைட் இருக்காது. உங்களுக்கு யாருக்கும் நட்சத்திரங்கள் தெரியுமா? பார்க்கவே ஒரு சான்ஸ் தான். நட்சத்திரங்கள் குழுவுகளாக இருக்கும். 6 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டம், 6ஆம் கூட்டம். 7 நட்சத்திரங்களை கொண்ட சப்தரிஷி மண்டலம், 3 நட்சத்திரங்கள் கொண்ட கரடி கூட்டம். இப்படி எல்லாமே ஃபேமிலிகளாக இருக்கு. அதுல ஒரு குடும்பம் தான் சூரியன். சொல்றாங்கன்னா 2000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் சூரியனுக்கு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான, சூரியனை விட பல மடங்கு பெரிய ராட்சச நட்சத்திரம் அதனுடைய பாதையிலே இருந்து விலகி சூரியனுக்கு அருகாமையே வரும்போது அதனுடைய வெப்பம் தாங்காமல் சூரியன் வெடித்து சிதறியது. அதான் 90 பிக் பாங் அப்படிங்கிறாங்க. நெல்வெடிப்பு. அப்படி வீசி எறியப்பட்டவைதான் இந்த 8 கிரகங்கள், பூமி உட்படும். அதுவும் நெருப்பு குழம்பாகத்தான் இருந்தது. பூமியின் சுழற்சியில் அதனுடைய முரண்பாடுகளின் காரணமாக பூமியின் மையத்திலே இருந்து ஒரு பெரிய அக்கினி குண்டு வானத்திலே வீசி எறியப்பட்டதுங்கிறான். 2,32,000 மைல் தூரத்தும். அப்போ சூரியனுடைய பிள்ளை பூமி, பூமி சூரியனை சுற்றி வருது. நிலா பூமியினுடைய பிள்ளை, நிலா பூமியை சுற்றி வருது. இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானி. ஏராளமான எண்ணிலடங்காத நட்சத்திர கூட்டங்கள் அப்படித்தான் இந்த பிரபஞ்ச வெளியிலே உருவாகிறது.
அதை பற்றி என்னென்ன புத்தகங்கள் திருப்பி படிக்கணும் கடைசியில் கேள்வி சொல்றேன். ஏன்னா அதுக்குள்ள ரொம்ப உள்ளமான போராடி. அப்போ நிலாவில போய் மனிதன் கால் வச்சுட்டான் இல்லையா? விஜயகாந்த் தலைமையில கொண்டு இன்னைக்கும் அதை ஏற்க மறுக்கிற நம்ப மறுக்கிறவ இருக்கு. ஏன்னா இவன் சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தா வேதம் 8ஆம் இடத்துல இருக்கான். ராகு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால 7 நாட்டு சனி நம்மளும் பாவம் போறா சனீஸ்வரன் கோயிலுக்கு தெரியும். நீங்க சனீஸ்வரனே பக்கத்துல நீங்க பார்த்தான் அதோட மலையத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. நம்மளுக்கு சனீஸ்வரன் இருக்காங்க. அப்போ இந்த கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், வானியல் கண்டுபிடிப்புகள் வந்தது. ஒரு 1100 கோடி ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சியின் முடிவில் இந்த பூமியும் எரிபுலமாக தான் இருந்தது. 1100 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு பூமியிலிருந்து புறப்பட்ட ஆய்வு முழுவதும் விண்வெளியை மறைத்து இயற்கையில் ஏற்பட்ட பல ரசாயன மாற்றங்களினால் பூமியின் மீது இடைவிடாமல் மழை பொழிந்தது. 20 கோடி ஆண்டுகள் இடைவிடாமல் மழை பெய்தது. பூமியின் மையத்திலே இருந்து வெளியேறிய நிலா போனதால் ஏற்பட்ட பள்ளம் முழுவதும் அந்த மழையால் நிரம்பியது. 20 கோடி ஆண்டுகள் பெய்த மழையிலே இந்த பூமியின் மேற்பரப்பிலே இந்த உப்புகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் கடலிலே போட்டு கடல் உப்பானது. பாறைகள் அக்கினி குளமாக இருந்தது, பாறையாக மாறியது. பாறைகள் நொறுங்கி மண்ணாய் மணலாய் மாறியது. இது பெரிய வளர்ச்சி, வேண்டாம் வளர்ச்சி. இது இப்படித்தான் பூமியில் கடல்கள் முதலில் தோன்றும். பூமியினுடைய அடுத்த பத்தி சயின்டிஸ்டுகள் இயல்பொருளை அதனுடைய இளநீக்கி சமதையாக சொல்றாங்க. மெட்ராஸ்ல இளநீக்கி எதனையாக சொல்றோம்? இளநீ இளமை பச்சை மேற்புறம் தான் பூமியுடைய மேற்பரப்பு. உள்ளே இருக்கிற 4 அடுக்குகள் தான் பாறை அடுக்குகள், எல்லா அடுக்குகளும். மையத்தில் இருக்கக்கூடிய ஓடுதான் பூமி நீருக்கு மிக ஓடு. தேங்காய் தண்ணி உள்ள இருக்கிற மாதிரி உள்ளுக்கு இன்னும் ஆறாத மழையே அக்கினி குழம்பு இருக்கு. அந்த அக்கினி குழம்பு எங்கேயாவது சின்ன ஓட்டை இருந்தா அது வழியா வெளியே எரிமலைகளும். இந்த ஓட்டுல எங்கேயாவது பலகீனம் இருந்தால் அந்த அழுக்குகள் திரும்பி வரும்போது பூகம்பங்கள் சொல்றா. நீ விடாம வரப்போகுது 21ஆம் நூற்றாண்டு முடிவுக்குள்ள ஏகப்பட்ட சேதம் வரப்போகுது கொண்டீங்க சொல்றான். அந்த பையன் ஊராக பூமிக்குள்ள போய் கண்டுபிடிச்சு சொல்றான். எல்லாத்தையும் போய் அழுக வைக்கிறான். எல்லாத்தையும் பத்தி தமிழோட போட்டு நம்மாடு ஒரியாக்காரன் மட ஒரியாக்காரன் அவன் தொடர்பு புரிஞ்சுக்கிறான். அப்போ இந்த பூமியில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும். எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே மண்ணுக்குள்ளே மறைந்து போன மரங்கள் கரியாகி இந்த கரியிலே இருந்து வைரம் தோன்றியது. தான் கலவை கல்லாக மாறியது கோடிக்கணக்கான ஆண்டுகள் எல்லாம். இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் வரும்போது அணுவிஞ்ஞானி ஐன்ஸ்டீனை பிஷப் போட்டு விசாரணை நடத்துறாங்க. என்னடா விஞ்ஞானிகள் நீங்க நினைச்சதெல்லாம் சொல்றீங்க, என்னமோ கண்டுபிடிச்சிட்டேங்கிற அணுவை பற்றி, புரோட்டான் நியூட்ரான் அது எலக்ட்ரான், எப்படா நீங்க இதெல்லாம் சொல்ல முடியுது, என்ன ஆதாரம்? வந்து சூரியனுக்கு வயதை சொல்ற, பூமிக்கு வயது சொல்றன்னு கேட்டா ஒன்றும் இல்லை சாமி, முன்னாடி ஒருத்தர் சேர் குடிச்சிட்டு போறான், போறவன் குடிச்சிட்டு போய் அமர்ந்து போட்டில் எழுதிட்டு போயிருக்கான். நான் ஏதாவது வெளிக்காத போறேன், சேருக்கு பொச்சிக்கிட்டே இருக்கு அணையாம, கட்டை நீளமா இருக்கு, நான் சொல்ல முடியாதா இந்த சேரட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எழுதிட்டு போயிருக்கான் அப்படின்னு. நான் இருந்தால் சூரியன் எழுதிட்டு பார்த்து சொல்லுவேன், எல்லாவை பத்தி சொல்லுவேன், எல்லாத்தையும் பத்தி சொல்லுவேன். TNU 4731 என்கிற வண்டி போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது, தயவு செய்து அந்த வண்டியை போய் எடுத்து கிளியர் பண்ணி கொடுங்க. 4731 அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பூமி என்ற பிரம்மாண்டமான குடைநாட்டினமாக சுற்றுவது, அது ஒரு அச்சிலே இருந்து சுழல்கிறது, ஒரே மாதிரியாக சுற்றுகிறது. அதனுடைய மையம் மிக பெரும் காந்தங்களால் ஆனது. இந்த பூமிக்கு மேலே 50,000 மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை கூட இருந்து பூமி தனக்கு கீழே கொண்டு வர முடியும். இந்த பூமிக்கு மேலே எலக்ட்ரிக்கு போட்டாலும் அது கீழே வந்தே இருக்கு, ஏன்னா காந்தம். அப்படிதான் இந்த பூமி எல்லா மனிதர்களையும் எல்லாவற்றையும் ஈர்த்து பிடிச்சு வைக்கும் நிலை. ஏன்னா போப்பாட்டு அவர் கேட்டாங்க, எப்படா பூமி சுத்துற போது நம்ம மட்டும் நிற்க முடியும். அவன் இன்னொரு உதாரணம் சொன்னான், ஐன்ஸ்டீன். நாம பஸ்ல ஏறி போறோம், மேடுமலமான ரோட்ல, இந்த பின்வாசல்ல ஏறி சீட்டு குடிச்சிட்டு போய் இடம் பிடிக்கிறதுக்கு அப்படியே போனோம்னா மேல கம்பியை பிடிச்சிட்டு போறேன்னா கம்பி கீழே விழுந்துடும். ஆனா ஒரு ரயில்ல நீங்க இடையும் பிடிக்க வேண்டாம், மேலையும் பிடிக்க வேண்டாம், நீ ஓட்டுற ரயில்ல சாதாரண இந்த பொட்டி கணக்கு பொட்டி வரைக்கும் போயிட்டு வாங்க. எதனாலன்னா ரயில் ஒரு ஒழுங்கான வரையறுக்கப்பட்ட நேரான தண்டவாளத்தின் மீது ஐன்ஸ்டீன் சொன்னான். அப்போ விஞ்ஞானிகள் அஞ்ஞானிகளின் அதிகாரத்துக்கு பயந்து 2000 வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு 2001 பிறக்குது. அடுத்த 3000 அப்போ அன்னைக்கு போப் 2ஆம் ஜான் பால் பிரேயருக்கு வந்ததை CNN டிவியில ஒளிபரப்ப நான் பார்த்தேன். மண்டி போட்டு வடமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே ஆரம்பிச்சு இந்த உலகத்தின் மூலம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். பேச்சு பிறந்தது முதல் இவர்களுடைய மதவீடுகள் இந்த பூமியிலே தோன்றிய அரும்பெரும் விஞ்ஞானிகளே 765 பேர்களை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம். இந்த பாவத்திற்காக எங்களை மன்னியுங்கள் சொல்லி கேட்டான். போப்பிரலாம் தான் பெருகிறவனா கேட்க மாட்டாங்க, ஜென்மங்க
பிறந்துட்டாங்க. உண்மையிலே எனக்கு இந்த போக்கு மேல மிகப்பெரிய மரியாதை ஏற்படும். பாவிகளை ரட்சிப்பது, பாவிகளை மன்னிப்பது என்று எவன் சொன்னாலும் அந்த பாவிகளையே மன்னிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து தாவீதை இந்த உலகம் கிறிஸ்தவ உலகம் அங்கீகரித்து எந்த இயேசுவரானை கடவுளாக தீர்க்கிறார்களோ அந்த இயேசுவை சிலுவையிலே அடைந்த போது கடைசியாக அவர் அலர்ந்தார்கள். ஏலி ஏலி சவுத்தானி, கடவுளே நான் இதை இப்படி வதைப்படுகிறேன், என்னை காப்பாற்ற மாட்டேன் இருந்தார்கள் எழுதுகிறார்கள். நம்மால் போய் அவர்கிட்ட போய் எழுதுகிறேன். பைபிளை படிச்சு பாருங்க, நான் பேசணும் பேசலாம். இப்போ இந்த கடல்கள் தோன்றியது, கடல் ஓரங்களில் கடல் அலை அடித்து அடித்து மண் சரிவுகள் ஏற்படுது, தூள் மணல்கள் உருவாகுது. கோடிக்கணக்கான ஆண்டுகளின் பரிணாமத்தில் பச்சை பசுமையான பால்கனிஸ் தோன்றும். பால்கிகள் அந்த பாய்ச்சிகளிலே இருந்து தாவரங்கள் கடலுக்குள்ளே பறந்துக்கும். செடி வழிகள், மரங்கள், நம்முடைய அடையாறு ஆலை மரத்தை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாம் பசிபிக் மாகாணத்திலே இருக்கு. கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நேஷனல் ஜியோகிராபிக், டிஸ்கவரி சேனல்ஸ் பார்க்க. அப்போ உயிரின் தோற்றத்தை பற்றி சொல்கிற போது ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இருந்த அமினோ அமிலங்கள் தான், அந்த புரோட்டீன்கள் தான் டிஎன்ஏ என்கிற ஆரம்ப உயிர்களாக வந்தது. உயிரின் தோற்றம் ஒரு புத்தகத்துக்கு படிப்பு. இதான் ஆதிகால உயிர் வடிவம். முதலில் தாவரங்கள் தோன்றுது, பிறகு தவளையிலிருந்து தவளையிலிருந்து பல உயிரினங்கள் தோன்றும். அப்படின்னா அடிப்படையில் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், உயிரற்ற பொருள்களிலே இருந்துதான் உயிர் தோன்றுகிறது. சொல்லி பாருங்க, உயிர் தோன்றுது. மழை வந்ததும் ஈசல்கள் தோன்றுது. பலமான நிலங்களில் காளான்கள் முளைக்குது. மழை பெய்து நம்முடைய வீட்டருகே பள்ளத்தில் தண்ணீர் தேங்கிவிட்டால் இரவே தவளைகளின் கும்மாளம் ஓயாமல் கேட்குது. உயிர்கள் பொருள். அந்த காலத்துல இந்த பக்கம் கட்டவும் கேள்விப்பட்டிருப்பேன், நீங்க வீரவாண்டிய கட்டவும். அவரை தூக்குற போடுறதுக்கு லண்டன்ல இருந்து பானட் ஒரு துறை வந்தான். எட்டையாவதுக்கு மகாராஜா அவன் தான் காட்டி கொடுத்தான். அவன் வெள்ளக்காரனை காக்கா அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு விருத்து வச்சான். நம்ம மகாராஜா ஒரு தூக்குல விட வந்துட்டு தமிழ்நாட்டுல அவனுக்கு போய் விருத்து வைக்கிறான். நம்ம மகாராஜா கிட்டி சமயக்காரையில் கோவம் அவன் என்ன செஞ்சாங்கன்னா 3 நாளைக்கு முடிஞ்சிட்டு விட்ட வடையை கொண்டாந்து பாராட்டுக்கு வச்சான் வெள்ளக்காரன். அவனுக்கு என்ன தெரியும், அவன் பாட்டுக்கு பிடி பிடி சிக்க ஆரம்பிச்சான். ராஜா பக்கத்துல தான் இந்த பாலை அடிச்சான். சமயக்கார பையன் வகுப்புட்டாங்க சொல்லி இவன் குறைமகனாவே இந்த வடையை சாப்பிட வேண்டாம் வச்சிருக்கேன். அவன் என்ன தமிழக வடை இவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்கான். வடையத்தான் செஞ்சான், 3 எப்படி வச்சான்.
ஊசி எப்படா பற்றி அது பிறகு ஊசி பற்றியது அப்படின்னா என்ன ஊசி பற்றினா என்ன அர்த்தம்? உயிரற்ற வனைக்குள் வந்த சென்ற உயிர் உற்பத்தி. எந்த நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நாட்டில் ஐயர் வந்து ஞானி பிள்ளையார் பிடிக்க வைப்பார். பார்த்துருக்கீங்களா? ஞானி பிள்ளையார் பிடிக்க வச்சீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துல சும்மா விட்டுருந்தீங்கன்னா அதுக்குள்ள இருந்து வெள்ள புழு வெளியே வரும். ஆனா ஒரு அருகுமுறை பிடிக்கிறத சொல்லிக்கிட்டீங்கன்னா விழுவானாங்க. நம்மால் கண்டுபிடிச்சது ஞானத்தை உயிர் தோறுவதற்கு தேவையான சூழ்நிலையை இது அகற்றி விடுகிறது. அழுக்கடைந்த தலைகளிலே பெண்கள் தோன்றது, உள்பாட்டாத மாடுகளில் உயிர் வந்தது இல்லையா? சாக்கடை தேங்கினா உயிரற்ற பொருள்களிலே இருந்து உயிர் தோன்றுகிறது. செழிப்பான ஏரிகள்ல மழை பெய்து தண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில பார்த்தா நீர் கோழிகள் காகித அணைச்சல்கள் ஏராளமாக இருந்தால் பாய்ச்சா வரும். காற்றோட்டம் இல்லாத கோயில்களிலே கோபால்கள் காற்றில்லாத இடங்களில் சிறந்தி கொடுக்கிறது. அப்படி எண்ணற்ற விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சீனாவில் விலையிலிருந்த ருசி மிகுந்த உணவு எது தெரியுமா உங்களுக்கு? சீன ராஜாக்கள் சாப்பிட்டது கொடுத்த பெரிய பண்ணிய அடுத்து கீழே அடுத்து குடலை புளி போட்டு பெரிய தாழியில இந்த பண்ணி கடலத்தை தூக்கி உள்ள போது மூடி மண்ணை தோண்டி புதைச்சிடுவாங்க. அப்படின்னா என்ன போட்டது? என்ன ஒரு பண்டிகையுடைய வினம் கரெக்டா 15வது நாள் அந்த அப்படியே எடுத்து திறந்தா உள்ள என்ன இருக்கும்? லட்சக்கணக்கான புழுக்கள் உள்ள ஆகி வெயில வச்சு காய வச்சு திரும்ப மூடி திரும்ப புதைச்சிடும். திரும்ப 165வது நாள் திரும்ப தோண்டி எடுப்பாங்க. 5 மாசம் கழிச்சு திறந்து பார்த்தா ஒரே ஒரு புழு மட்டும் முழுக்க. அப்படின்னா என்ன? உயிரற்ற பொருள்களிலே இருந்து லட்சக்கணக்கான புழுக்கள் உருவாக்கி அவைகளுக்கு வாழ்க்கை போராட்டத்தை வலுவானவை வலுவற்றவைகளை அழித்து சாப்பிட்டு வளர்ந்து 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 ஒன்றையொன்று அழித்து அழித்து கடைசியாக மிஞ்சியது அப்படியே தூக்கி உள்பாட்டி ராஜா சாப்பிடுவோம். அதான் விஷயம் இருந்துருவோம். உணவு பழக்கத்திலேயே மாற்றங்கள் இருக்குல்ல. நம்மால் ஊரா பாம்பு கோயிலை கட்டி பாம்பு பாம்புனா போகலாம். ஒன்றும் இல்லாம வந்தவங்க இறந்தே இருக்கும். ஆமா உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு நான் ஜெயிட்டா போதும் கழித்து வைக்கிறதுக்கு முட்டையா வேணும். அமையத்தை அவன் பாம்புனா குமாரம் படுத்தவங்க நீ இடமா பாம்பை கட்டி தூக்கிட்டு ஆடுவான். அவன் கூட சாப்பிட வைக்கிறான். தக்குவா சீனாவில் இந்த குழுவை பற்றி சொன்னது உயிரற்ற பொருள்களிலே இருந்துதான் உயிர் தோன்றுகிறது.
நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே கூட திருமூலம் சொல்வாரு. திருமூலம் தெரியுமான்னு தெரியாது. செத்தது ஒன்றில் மற்றொன்று முளைத்தால், செத்தது ஒன்றில் மற்றொன்று முளைத்தால் எத்தை தின்று அது எங்கே வாழும்? அவரே சொல்றாரு விடை. செத்தது ஒன்றில் மற்றொன்று முளைத்தால் அத்தை தின்று அது எங்கே வாழும்? எதிர தோணிச்சோ அதையே தின்று. அதான் மடலாய் மடலாய் விடலாய் திடலாய் உடலாய் உயிராய் உலகானதுன்னு பழம்பாடு. அப்படித்தான் கடலில் கோடிக்கணக்கான தாவர ஜீவராசிகளும் உயிரினங்களும் தோன்றியது. டார்வின் 18 ஆண்டுகள் பல தீவுகளுக்கு போய் ஆராய்ச்சி செய்து அவர்தான் இந்த பரிணாம கோட்பாட்டையை உருவாக்கணும், கண்டுபிடித்தார். மார்க்சியத்தை உருவாக்குவதற்கு பெரிய துணையாக டார்வின் ஆய்வுகள் தான் இருக்குன்னு சொல்லி மார்க்ஸ் தன்னுடைய கொள்கைக்க மூலதனம் நூலை டார்வினுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன்னு சொல்லி லண்டன்ல டார்வின் கிட்ட போய் மார்க்ஸ் சொன்னார், இந்த புத்தகத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அவர் அப்பதான் அவருடைய ஒரே மகள் டைவர்ஸ் காய்ச்சல்ல கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தால் செத்து போனார். ஆசையான மகன் அந்த அதிர்ச்சியை மேல முடியாம இருக்கிற போது பாதியார்களும் மற்றவங்களும் வந்து நீ வந்து கடவுளே இல்லை, யாரும் படைக்கல, மென்னாம வளர்ச்சியில தான் வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி இல்லையா? அதனாலதான் மகளை கொள்ளும் தேவன் தண்டிச்சுட்டா அப்படின்னு திறகுலுக்கு இருந்த நேரம் மார்க்சிட்ட ரொம்ப பணிவா சொல்றாரு. உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி மார்க்ஸ், நீ ஒரு தலை சிறந்த பணியம். உன்னுடைய இந்த பரிசை நான் ஏற்க முடியாத மனநிலையில் இருக்கிறேன். தயவு செய்து என்னை விட்டு எனக்கு எந்த புத்தகத்தையும் சமர்ப்பிக்க வேண்டாம் விட்டு போய்வாங்க. கடலிலே தோன்றிய உயிர்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பவை, குச்சி போட்டு பாசு போய், இந்த 2 விதமாக கடலில் உயிரினங்கள் தோன்றி பல்கி பெருகி கடல் பிரளயங்கள் ஏற்படும். கடல் பிரளயங்கள் ஏற்படும் போது கடலுக்குள்ளே இருந்த தாவரங்கள் பூமியின் மேற்பரப்புக்கு வரும். தாவரங்கள் பூமியின் மேற்பரப்பிலே பரவும். அந்த காலத்தில் ஊர்வன பரப்பான நீர்வாழ்வன என்ற 3 விதமான உயிரினங்களில் வாழ்ந்து தெரியக்கூடிய மீன்கள், கடலுக்குள் பாதி கரையிலே பாதி வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் இன்றைக்கு பசிபிக் மாகடலில் வாழ்ந்து தெரியக்கூடிய மீன்கள் ஒரு இடத்துல இருந்து கிளப்பி ஒரு 100 கிலோமீட்டர் பறந்து போய் திரும்ப தண்ணி உள்ள போய் இங்க ராமேஸ்வரம் மன்னார்படை கூடாதுதான் பறக்கிற மீன்களுக்கு போய் பொழிய மீன் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு கூட்டமா இருந்துச்சு, அப்படியே பறந்து வரும். அப்படியே வந்து விடுது. அந்த இடத்துல படகு மாட்டுச்சுன்னா படகு இறங்கி படகு விட்டு போகும். நாட்டுக்கு செல்ல போனேன்னா வெள்ளி கருவாடுன்னு இருப்பாங்க. ரொம்ப வீரியமான கருவாடுன்னு அதை சுட்டு சாப்பாடு எடுத்து இது பண்ணி வெஞ்சல் கிழவி இந்த கிழவி அது படம் பண்ணி அப்பவும் செஞ்சுதான் செய்யணும். கருவாட்டை இருக்கு பார்த்துல சேரணும். அப்படிதான் பறவைகளின் பரிணாமம். பூமியின் மேல் பரிணாமங்கள் டார்வின் அதை பற்றி ஏராளமான ஆய்வுகள் செய்திருந்தாங்க.
அவருடைய சக விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஏராளமான கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க. உதாரணமா குரங்கு பற்றி அவங்க அறிவு வெளிப்பட்ட ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த உயிரினங்கள் தாவரங்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, சின்னவற்றிலே இருந்துதான் பெரியவை தோன்றின. பெரிய உருவத்தில் அதான் ஃபேமிலின்னு சொல்றோம். பள்ளியிலிருந்து, ஓனாலிருந்து, குடும்பிலிருந்து பெரிய டைனோசார்கள் வரை எல்லாம் ஒரே ஃபேமிலி. குண்டலியிலிருந்து யானை வரைக்கும் ஒரு ஃபேமிலி. பூனை முதல் சிங்கம் வரைக்கும் ஒரே ஃபேமிலி. சிட்டுக்குருவியிலிருந்து ராட்சச பறவைகள் வரைக்கும். கலகத்தா விஷயத்துல இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி பார்த்துருக்கேன். அந்த ஒரு பறவையினுடைய எலும்பு கூடு 78 அடி நீளம். அதனுடைய எலும்பு கூடு பறவை. லைபீரியாவில் ஒரு பறவை எலும்பு கொண்ட சித்தனுடைய நீளம் 90 அடி. அப்போ பெருசுல இருந்தாலும் பெருசு. பெரிய வேப்பம் ஒருவருக்கு மரமரங்களுக்கு பெருசா நிலப்பனை பார்த்துருக்கீங்களா? மரமரம் தான். அப்படி சிறியவற்றிலிருந்து பெரிய நெல்லி மரமருக்கு பெருசா. நெல்லியினுடைய தாய் எது தெரியுமா உங்களுக்கு? சிறியவற்றிலே இருந்துதான் பெரியவை. பெரிய டைனோசார்கள். உயிரினங்களை பற்றி அவருக்கு டார்வின் அவர் சொல்றாங்க. எலி, தவளை தண்ணிக்குள்ளுக்கு வெளியே பூமியை தொடர்ச்சி உள்ள போச்சு கொண்டது. அதான் எலி. வெளியா மாறி பாம்பு கூட 4 கால் பிராணியா தான் இருந்துச்சு. எதிரிகள் அதை தேடி கடிச்சு சாப்பிட வந்ததுனால இடுக்குகள் தப்பிச்சு ஓடி அது உடம்பு முடியாம போச்சு. காலெல்லாம் போயிடுச்சு. காலெல்லாம் கீழே வந்து. அப்படி இயற்கையில் உயிரினங்கள் முயன்று பெற்ற பண்புகள். மானை போலதான் இருந்தது ஒட்டகை செவிலி. ஒவ்வொரு இழுத்து கழுத்து நின்று உடல் நின்று ஆனாக ஒரு காலத்தில் இருந்த ஒட்டகை செவிலியா மாறி போச்சுங்கிறார். ஒரு மூக்கு நீண்ட எருமை. அதை கூட டிவியில காமிச்சிருக்கான். அந்த மூக்கு நீண்ட எருமை இலைகளை இழுத்து மூக்கான எடுத்து கோடிக்கணக்கான ஆண்டுகளில் காட்டகமை யானையாக மாறி பெரிய மூக்கு குதிக்கையாக மாறி செய்யணும். சொல்றாரு இதெல்லாம் உயிரினங்கள் முயற்சி பெற்ற பரிணாமங்கள். ரத்தை இருக்கு, கூடுகுள்ள இருக்கு. வெளியுலகத்தை குறித்து ஆண்டனா இல்லையா? ஒவ்வொருதும் அந்த காலத்தில் உயிரினங்கள் செரிமானத்துக்கு உணவு விழுங்குகிற போது அரைக்கிறதுக்கு கண்களையும் சேர்த்து விடுறது பிடிங்கி. இந்த கண்களெல்லாம் வெளியே தள்ளப்படும் போது ஓடைகளில் காடுகளில் நீங்க அந்த கூழாங்கற்களை பார்க்கலாம். வடிவார்ந்த கூழாங்கற்கு உங்களால் அந்த கல்லை அப்படி செலுத்த முடியாது. உருண்டையா நெப்பட்டையா கூழாங்கல் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதான் அதுக்குள்ள பயன்படும். அப்போ உயிரினங்களில் ஒன்றையொன்று ஒத்த உயிரினங்கள் இருக்கு. ஒரே இனம் தான். நாய், நரி, குள்ள நரி,
இருந்து ஓனாயிலிருந்து கழுதப்புலி வரைக்கும் ஒரே ஃபேமிலி தான், ஐநா வரைக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டு. இதெல்லாம் எத்தனையோ நூல்களுக்கு முந்தைய பொது மூதாதையர்களிடமிருந்து வந்தது. அந்த பொது மூதாதையர்களிடமிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி அதன் உருவத்தை கற்று இந்த உலகத்திலேயே ரொம்ப அஞ்ஞானம் முடிச்சவங்க நம்ம தான், நம்ம நாட்டுல. தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் உங்க தாத்தா பேரு தெரியும் இல்லையா? அவங்க தாத்தாவோட தாத்தா பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா அவனுக்கு? உப்பாட்ட அவன் பாட்டம் தெரியுமா? அவன் ரத்தம் தானே, அவனுடைய தீர்தான் நீங்க அவனுக்கு தெரியும். நானே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு எங்க தாத்தனோட தாத்தன் பேர் கண்டுபிடிச்சேன். அவரு அப்ப என் தாத்தா பேர் தெரியுது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு ஐரோப்பியனை கேளு, ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து அவன் பேரை கூட வழியா வச்சிருப்பான், ரெக்கார்டா வச்சிருப்பான். அதனாலதான் அங்க கூட விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, இங்க கூட அஞ்ஞானம் வளர்ந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எவனும் இதை யோசிச்சு பார்க்கறதும் இல்லை. கேட்ட பாரு, ஆண்ட hormone மீண்டு hormone ஆளுகளை இப்பதில் என்ன குறை? பரம்பரை பேரே உனக்கு தெரியாத ஆண்ட பரம்பரை தெரியும்.